இப்போது இந்த மாதிரியான புதுசான தினங்கள் அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறப்ப நம்மளும் காலங்காலமாக சாமி கும்பிட்டுட்டு தானே இருக்கோம். என்னப்பா புதுசு புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதனுடைய தாற்பயம் என்ன? இது ஏன் இவ்வளவு நாளாக நமக்கு வெகுஜன மக்களுக்கு போய் சேரலைன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது புதுசெல்லாம் கிடையாதுங்க. இது பழசு இருக்குது. ஆக்சுவலாக நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னேன். இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். நான் அவங்க பேர் மென்ஷன் பண்ண முடியாது. ஒரு செட் ஆஃப் பீப்புள். அவங்க மட்டுமே அவங்களோட சமூகம் இருக்கக்கூடியவங்க மட்டுமே இந்த வழிபாடு ரகசியமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமூகம் ரொம்ப நல்லாவும் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் எங்களோட குருவான சித்தர் வெங்கட ரமண சித்தர் திருவண்ணாமலையில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. அவர் தான் முதல்ல இந்த விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் இப்படி இருக்குது, இப்படி வழிபாடு எடுத்துக்கங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தலையெழுத்து மாறும் சொல்லி முதல்ல அவர் தான் கொண்டு வந்தார். அவர் தான் இதை எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு சொன்னார். ஸோ இப்போ அதை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஜோதிடரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு சித்தரை வணங்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சித்தருடைய வழிகாட்டுதலில் தான் போயிட்டு இருக்கேன். அவருடைய விஷயம் தான் நிறைய நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டுமே இருக்காது. இந்த ஜோதிடம் இல்லாமல் கடவுளோடைய வழிபாடு சிலது சொல்வேன். அது எனக்கு எங்களோட சித்தர் சொன்ன அவரோட புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம் தான்